25 தொகுதிகளுக்கும் கம்மியாக கொடுக்குற மைண்ட் செட்டில் இருந்த திமுகவை எக்ஸ்ட்ரா 3 தொகுதி கொடுக்க வச்சு கூட ராஜ்யசபா சீட்டும் கொடுக்க வச்சு வாங்கியிருக்கிறது காங்கிரஸோட ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாமா? ஒருவேளை இவங்க வந்து இவ்வளவு கேட்காம டிமாண்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா போன முறை விட குறைச்சு கூட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு 63 கொடுத்து 41 கொடுத்து ஒரு 25 இப்படி குறைச்சிட்டே தான் வந்திருக்காங்க திமுக. இந்த முறையும் நீங்க அன்செக்டா விட்டுருந்தீங்க அப்படின்னா இன்னும் கூட குறைச்சு கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள் இல்லை வலிமை குறைந்த கட்சிகளுக்கு வந்து குறைவான சீட்டு ஒதுக்குறதுடைய முக்கியமான காரணம் என்னன்னா, நான் கொடுத்தாலும் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. ஐயுஎம்எல் பாருங்க 3 சீட்டு கொடுத்தாங்க, 3மே ஜெயிக்கலாம். அதனால நீங்க இப்ப 2 சீட் வச்சுக்கணும்னு சொல்றாங்க. கூடுதலா வாங்கிட்டு போறது பெருசு இல்லை, வாங்கிட்டு போனா ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கிற நிலைமையில இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கா அப்படின்னா காங்கிரஸுக்கு தனியா அந்த வலிமை இல்லை. இப்போ நீங்கள் நாம் தமிழர் 234 தொகுதி நிற்க வைக்கிறார், கட்சி உயிர் போட்டு இருக்கு. 234 தொகுதின்னு நாம் தமிழர் கொடியை பிடிச்சிட்டு கூட்டமாக போறாங்க. ஆனால் எத்தனை எம்எல்ஏவை கன்வெர்ட் ஆச்சுன்னு பாருங்க, கன்வெர்ட் ஆகல. இப்போ இந்த முறை அது கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் எல்லாத்துக்கும் ஆசைப்பட முடியாது. 2 தரப்பும் அதெல்லாம் வச்சு தான் பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க. பிடிவாதமாக கண்டிப்பாக நாங்கள் கேட்குறது கிடைச்சே ஆகணுன்ற பாயிண்ட்ல இருந்த ராகுலை எதை வச்சு ஸ்டாலின் வழிக்கு கொண்டு வந்திருப்பாரு? யதார்த்த நிலைமை என்ன அப்படின்றத அவருக்கு புரிய வச்சிருப்பாங்கன்றது நான் நினைக்கிறேன். டிவிகே கூட போனா நீங்க ஜெயிக்கலான்ற ஹைப்போதெட்டிக்கல். டிவிகே ஒரு அன்டெஸ்டட் பவர். அது மிகப்பெரிய வெற்றியும் பெறலாம், மிகப்பெரிய தோல்வியும் சந்திக்கலாம். நிறைய இடத்துல காங்கிரஸாரே வந்து நம்ம வலிமையா இருக்கிற இந்த தொகுதிக்கு திமுகவினர் குறி வைக்கிறாங்க அப்படின்னு அதிருப்தியில இருக்கிறாங்கன்ற விஷயங்கள்லாம் வருது. அந்த இடத்துலயும் ஒரு முட்டல் மோதல் நிலவும். இப்போ அந்த முட்டல் மோதல் போக ஏற்கனவே இவ்வளவு தூரம் பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இப்போ ஜாயின் ஆகிருக்கிறாங்க. தலைமை கூப்பிட்டு பேசி இல்லை இங்க இருந்து யாராவது சிறப்பு பிரதிநிதிகள் அனுப்புவாங்க. கிரவுண்டுக்கு போய் சபரீசன் போய் பார்ப்பாரு. இப்போ கூட தென் மாவட்டங்களுக்கு போய் தூத்துக்குடி கன்னியாகுமரி நிலவரத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தாரு. அந்த மாதிரி எலெக்ஷன் நெருக்கத்துல போய் எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்யுங்க அப்படின்ற மெசேஜை சொல்லுவாங்க. கனிமொழி போய் அந்த மெசேஜை கன்வே பண்ணுவாங்க. ஆனா முட்டல் மோதல்லாம் இருக்கத்தான் செய்யும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பார்த்திபன் அவர்கள். அவரிடம் தற்போது தமிழ்நாட்டு அரசியல் கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் 4 முனை போட்டி. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட ட்ராக்ல கொஞ்சம் முன்ன பின்னன்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிருக்கு. இதில் முதலாவது நான் திமுக கூட்டணியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதில் ரொம்ப பேசு பொருளாக இருந்தது காங்கிரஸ். ரொம்ப அவங்க முரண்டு பிடிச்சிட்டு இருந்தது தான். அது சால்வ் பண்ணியிருக்கிறாரு ஸ்டாலின். அந்த வெளியில் வந்துட்டு அவர் பண்ணின சைகையெல்லாம் இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். உள்ள ஆக்சுவலி காங்கிரஸை திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு பெருசாக எதுவும் கொடுக்காம ஏற்கனவே கொடுத்ததை விட ஒரு 3 தொகுதி மட்டும் கூடுதலாக கொடுத்து ஒரு ராஜ்யசபா கொடுத்து முடிச்சிருக்குதுன்றது ஒரு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக ரொம்ப சாணக்கியத்தனமான ஒரு மூவ் தான் அது. இப்போ கிரீஷ் ஜோடங்கர் தான் அவங்க பேச்சுவார்த்தைக்கு தலைவராக போட்டாங்க. அவர் கூட பேசுறது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னோடனே அதுக்காகவே வெயிட் பண்ணாமல் இவங்க டேரெக்டாக ராகுலை ரீச் பண்ணி பேசுறது, சோனியாவை ரீச் பண்ணி பேசுறது, திடீர்னு லாஸ்ட் மினிட்ல சிதம்பரம் உள்ள வந்துட்டாரு, ஒரு சீங்கே இல்லை. ஸோ அப்படி அவங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களோ அவங்கள வச்சு பேசி முடிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம்தான், முதல் சக்ஸஸ் திமுகவுக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த 28 தொகுதி எது? அவங்க ஏற்கனவே வாங்கின 25 தொகுதியில் 18 தொகுதி ஜெயிச்சாங்க. இப்போ 17 தொகுதி அவங்க கையில் இருக்காங்க. ஈரோடு பை எலெக்ஷனில் திமுக தொகுதி எடுத்துக்கிச்சு. அந்த 17 அப்படியே சிந்தாமல் செதறாமல் கொடுக்க போகிறாங்களா, இல்லை அந்த 17லையும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறத வச்சுக்கிட்டு திமுக தன்வசம் வச்சுக்கிட்டு வேற தொகுதிகளை அவங்களுக்கு கொடுப்பாங்களான்றது இப்போ அடுத்த லெவல் பேச்சுவார்த்தை. அந்த செகண்ட் ரவுண்டில் திமுக என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுலேயும் அவங்க வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கிற விஷயங்கள்லாம் தங்கக்கிட்ட வச்சுக்கிட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இல்லை வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்க தொகுதியில் காங்கிரஸ் பக்கம் தள்ளினாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே திமுக வந்து இதில் ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லாது. ஆக்சுவலாக அந்த தொகுதி பங்கீடின் போது வர வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறதுல நான் 2வது பாயிண்ட் வரேன் சார். நான் முதல் பாயிண்ட்லேயே
இப்போ இவ்வளோ இடங்கள் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணதுல ஒரு பக்கம் பார்த்தா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்கல்ல. ஏன்னா அப்போ 25 தொகுதிகளுக்கும் கம்மியாக கொடுக்குற மைண்ட் செட்டில் இருந்த திமுகவை எக்ஸ்ட்ரா 3 தொகுதி கொடுக்க வச்சு கூட ராஜ்யசபா சீட்டும் கொடுக்க வச்சு வாங்கியிருக்கிறது காங்கிரஸோட ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. அந்த இது பாயிண்ட் எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு வின் தான். ஒருத்தர் ஜெயிச்சார், ஒருத்தர் தோத்தாருன்னு இல்லை. 2 பேருமே ஜெயிச்ச மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை இவங்க வந்து இவ்வளோ கேட்காம டிமாண்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா போன முறையோட குறைச்சி கூட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு 63 கொடுத்து 41 கொடுத்து அப்புறம் 25க்கு இப்படி குறைச்சிட்டே தான் வந்திருக்காங்க திமுகவில். இந்த முறையும் நீங்கள் அன்செக்டாக விட்டுருந்தீங்க அப்படின்னா இன்னும் கூட குறைச்சி கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி குறைஞ்சிடாமல் இதை ரீட்டைன் பண்ணதே ஒரு பெரிய விஷயந்தான். ரீட்டைன் பண்ணதான் கூடுதலாக வேற ஒரு 3 சீட்டு ஒரு ராஜ்யசபாவும் வாங்கிட்டது அப்படின்றது காங்கிரஸ் சைட்லேருந்து அது வந்து அவங்களும் விட்டு கொடுக்கல, பேசி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற பெரிய விஷயந்தான். ஏன்னா இது கொடுக்குறதுல என்ன சிக்கல் அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட்டு தான் முக்கியம். நீங்கள் இப்போது 50 தொகுதி வாங்கிட்டு போய் ஒருத்தர் 5 தொகுதி தான் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 45 தொகுதி அவங்க தோற்று போனாங்கல்ல, அது விஷயம் இல்லை. அந்த 45 தொகுதியில் எதிரணி ஜெயிக்குது. அப்போ எதிராளிக்கு தெரிஞ்சே நம்ம வந்து தங்கத்தட்டில் வச்சு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால தான் இவங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள் இல்லை வலிமை குறைந்த கட்சிகளுக்கு வந்து குறைவான சீட்டு ஒதுக்குறதுடைய முக்கியமான காரணம் என்னென்னா, நான் கொடுத்தாலும் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. இப்போ ஐவிஎம்எல் பாருங்கள், 3 சீட்டு கொடுத்தாங்க, 3மே ஜெயிக்கல அவங்க. அதனால் நீங்கள் இப்போ 2 சீட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி நீ கூடுதலாக வாங்கிட்டு போகிறது பெருசு இல்லை. வாங்கிட்டு போனால் ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கிற நிலைமையில இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கா அப்படின்னா காங்கிரஸுக்கு தனியாக அந்த வலிமை இல்லை. திமுக கூட சேரும்போது தான் அந்த வலிமை வருது. அதனால் நீங்கள் வந்து திமுக கூட சேரும்போது கூட அதுக்காக அள்ளி கொடுத்துட முடியாது காங்கிரஸுக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர டஃப்பான ஒரு எலெக்ஷன் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இதில் ஒரு சீட்டும் முக்கியம். அதனாலேயே திமுக வந்து குறைச்சி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம். ஆக்சுவலாக அதிக சீட்டு வாங்குறது மூலமாக நம்மளோட கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும்னு நினைக்கிற காங்கிரஸ், ஆனால் அப்படி வாங்குறதுல தோற்று போகிறது மூலமாக திரும்பவும் இன்னும் அதல பாதாளத்துக்கு தான் போய் சேருவோம் அப்படிங்கிறத யோசிக்காமல் விடுறாங்களா? எல்லாமே யோசிப்பாங்க. இதில் என்னென்னா ஒரு மூவுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்குது. நீங்கள் அதிக சீட்டு வாங்கணும், வாங்குகிற சீட்டில் ஜெயிக்கணும். அப்போ தான் கட்சி வளரும். நீங்கள் வாங்கி தோற்று போகிறதுனால கட்சி வளராது. இப்போ அவங்க தாவேகாவை கன்சிடர் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே போனால் நிறைய சீட்டு கிடைக்கும். நிறைய சீட்டில் வந்து நம்ம சப்போஸ் 60 சீட்டு 70 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்த 25 சீட்டில் 18 சீட்டு ஜெயிச்சிருக்கோம். அங்கே 60 சீட்டில் தாராளமாக 18-20 ஜெயிச்சிட முடியும். ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை இதை விட நமக்கு அதிகமாக வரும். 60 சீட்டில் ஆள் போடும்போது 60 இடத்துல வேலை நடக்கும், கட்சி உயிர் போட இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு தான் அவங்க அதை சீரியஸாக கன்சிடர் பண்ணாங்க. அதனால ஒரு கட்சின்னும் போது எல்லாத்தையும் தான் பார்ப்பாங்க. வெறும் சீட்டு மட்டும் வாங்குறது விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் நாம் தமிழர் 234 தொகுதியில் நிற்க வைக்கிறாரு. கட்சி உயிர் போட இருக்குது. 234 தொகுதின்னு நாம் தமிழர் கொடியை பிடிச்சிட்டு கூட்டமாக போகிறாங்க. ஆனால் எத்தனை எம்எல்ஏவை கன்வெர்ட் ஆச்சுன்னு பாருங்கள். கன்வெர்ட் ஆகலை. இப்போ இந்த முறை அது கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1-2 சீட்டு வந்து இந்த முறை கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் எல்லாத்துக்கும் ஆசைப்பட முடியாது. எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் இந்த விஷயங்கள் வந்து 2 தரப்பும் அதெல்லாம் வச்சு தான் பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க. இல்லை, ரொம்ப பிடிவாதமாக கண்டிப்பாக நாங்கள் கேட்குறது கிடைச்சே ஆகணுன்ற பாயிண்ட்ல இருந்த ராகுலை எதை வச்சு ஸ்டாலின் வழிக்கு கொண்டு வந்திருப்பாரு அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கு, பார்வை இருக்கா? யதார்த்த நிலைமை என்ன அப்படின்றத அவருக்கு புரிய வச்சிருப்பாங்கன்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு யதார்த்த நிலைமை என்ன அப்படின்னா, இது டிவிக்கே கூட போனால் நீங்கள் ஜெயிக்கலான்றது ஹைப்போதெட்டிக்கல். டிவிக்கே ஒரு அன்டெஸ்டட் பவர். அது மிகப்பெரிய வெற்றியும் பெறலாம், மிகப்பெரிய தோல்வியும் சந்திக்கலாம். பட் காங்கிரஸ் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிறதுலே பழைய கட்சி, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, இந்தியாவில் இருக்கிற கட்சிகள்லேயே அதுதான் பழசு. அந்த மாதிரி ஒரு கட்சி. நீங்கள் புது கட்சியை நம்பி போய் ரிஸ்க் எடுக்காதீங்க, இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்றத ராகுலுக்கு இவங்க எடுத்து சொல்லியிருக்கலாம். அதில் அவர் கன்வின்ஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா ஒரு தகவல் வருது, அதாவது இப்போ சிதம்பரம் கிட்ட பேசும்போது கூட ஒரு வார்னிங்காக சிஎம் சொன்னார் அப்படின்ற மாதிரி. அதாவது இப்போ எங்கள் கண்ட்ரோலில் உங்களோட எம்எல்ஏக்கள் 12 பேர் பக்கம் இருக்கிறாங்க, அதை வச்சு கட்சி உடைக்க முடியாது, இல்லை உடைக்க முடியுன்ற சூழலும் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுதான்ற மாதிரி. ஐ மீன் அது ஒரு வார்னிங்காக சொல்கிற மாதிரி. இதை பார்த்து தான் வந்து சரி ராகுல் கொஞ்சம் மனசு இல்லாமல் இப்போ சரி ஓகே அப்படின்ற தலையசைச்சாரோ அப்படின்ற ஒரு தகவல். எனக்கு இதில் நம்பிக்கை இல்லைங்க. 2 காரணத்தினால நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒன்று, ஸ்டாலின் மாதிரியான ஒரு மூத்த அரசியல்வாதி, முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதி இப்படி வந்து டைரெக்டாக வார்ன் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சைலண்டாக செய்வாங்க. இப்படி கூப்பிட்டு வார்ன் பண்ணுறது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. 2வது, காங்கிரஸுக்கு இது புதுசு இல்லை.
இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகள் காங்கிரஸ்லேருந்து உடஞ்சி வந்து ஆரம்பித்த கட்சிகள் தான். நம்ம ஊர் தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து நீங்கள் மம்தா பானர்ஜி காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்தவங்க தான். ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்து கட்சி ஆரம்பித்தவர் தான். அதனால் மாநில கட்சிகள், பெரும்பாலான மாநில கட்சிகள் காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்து தான் அவர் கட்சியாக ஃபார்ம் ஆகி இன்னைக்கு பல மாநிலங்களில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்காங்க. அதனால் காங்கிரஸுக்கு இது புதுசு கிடையாது. அவங்க கட்சி உடஞ்சி போகிறத அவங்க பலமுறை பார்த்துருக்காங்க. அதனால் இது ஒரு காரணமாக எனக்கு தோணலை. நீங்கள் காங்கிரஸ் இங்கே இருந்தால் அதிக பலன் தாவேகா கூட போகிறத விட அப்படின்றத அவருக்கு புரிய வச்சுருப்பாங்க. வேறு சில விஷயங்கள், அதாவது என்ன சொல்கிறது, நம்ம இவ்வளோ காலம் சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போது இது முதலமைச்சருக்கான தேர்தல் அப்படின்ற வகையில் எங்களுக்கு இதில் ஸ்டேக் அதிகமாக இருக்குது. ஆனால் எங்களுடைய தயவில் தான் நீங்கள் அங்கே பார்லிமெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இந்தியா அலையன்ஸ்ன்றது திமுகன்னு ஒரு 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 கட்சி இருக்கிறதுனால தான் அந்த இந்திய அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி திமுக. இவ்வளோ அப்படியே ஒரு கொத்தா இங்கேருந்து போகிறாங்க. 39 எம்பிக்களை இந்த அலையன்ஸ் கொண்டு போய் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இத்தனை எம்பிக்கள் இங்கேருந்து தான் கிடைக்கிறாங்க. இந்தியா முழுக்கவே உங்களுக்கு வந்து கிடைக்கிற எம்பிக்களோட கணிசமான எம்பிக்கள் ஒரு ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து 29 எலெக்ஷன் வரப்போகுது. அது பார்த்துட்டு இருக்கும்போதே வந்துடும். இதெல்லாம் நீங்கள் கணக்கு, அவங்களுக்கு இது ப்ரியாரிட்டி. அவங்க இங்கே ஆட்சியிலும் கிடையாது, இப்போ அவங்க ஆட்சியில் வரப்போகிறதும் இல்லை. உடனே அடுத்த வாட்டி என்ன காங்கிரஸாக இங்கே ஆட்சிக்கு வரப்போகுது. அதனால் அவங்களுக்கு வந்து தேசிய அரசியல், பார்லிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து, ராஜ்யசபாவில் இருக்க ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் தான் முக்கியம். இதை அவங்களுக்கு புரிய வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ இதில் நீங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க தொகுதி பங்கீடு, அதை இந்தந்த தொகுதிகள் அப்படின்னு வர்றதுல ஒரு பிரச்சனை எழ வாய்ப்பு இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா இப்போது நிறைய இடத்துல காங்கிரஸாரே வந்து நம்ம வலிமையாக இருக்கிற இந்த தொகுதிக்கு திமுகவினர் குறி வைக்கிறாங்க அப்படின்னு அதிருப்தியில் இருக்கிறாங்கன்ற விஷயங்கள்லாம் வருது. அப்போது அந்த இடத்துலையும் ஒரு முட்டல் மோதல் நிலவும். இப்போது அந்த முட்டல் மோதல் போக ஏற்கனவே இவ்வளோ தூரம் பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இப்போ ஜாயின் ஆகிருக்கிறாங்க. அதனால ஒரு முரண்பாடுகள் நிர்வாகிகள் மத்தியில் இருக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் தாண்டி எப்படி களத்தில் வேலை செய்ய போகிறாங்க? அது இருக்க தான் செய்யும். அதை வந்து தலைமை கூப்பிட்டு பேசி, இல்லை இங்கேருந்து யாராவது சிறப்பு பிரதிநிதிகளை அனுப்புவாங்க கிரவுண்டுக்கு போய். இப்போ மாப்பிள்ளை போவார், சபரீசன் போய் பார்ப்பார். இப்போ கூட தென் மாவட்டங்களுக்கு போய் தூத்துக்குடி, கன்னியாகுமரி நிலவரத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தார். அந்த மாதிரி எலெக்ஷன் நெருக்கத்தில் போய் எல்லாரும் ஒழுங்காக வேலை செய்யுங்க அப்படின்றத மெசேஜாக சொல்லுவாங்க. கனிமொழி போய் அந்த மெசேஜை கன்வே பண்ணுவாங்க. ஆனால் முட்டல் மோதல்லாம் இருக்க தான் செய்யும். அது எல்லா அலையன்ஸ்லையுமே இருக்கும். திமுக அலையன்ஸுக்கு மட்டும் இல்லை, அதிமுக அலையன்ஸ்குள்ளேயும் இது இருக்கும். எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்றதான் விஷயம். நீங்கள் காங்கிரஸுக்குன்னு பாரம்பரியமான தொகுதிகள் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர கன்னியாகுமரியில் தான் காங்கிரஸும் பிஜேபி சண்டை போட்டுருக்காங்க. அது கேரளா பக்கத்தில் இருக்கிறதுனால அது இன்னும் அந்த டோனில் இருக்குது. நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் வந்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா கூட திருநெல்வேலியில் நாங்குநேரின்னு ஒரு தொகுதி இருக்குது. அது ரொம்ப காலமாக திமுக காங்கிரஸ் தான் போட்டிடுது திமுக கூட்டணியில். இந்த முறை திமுக அதை கேட்குறாங்க, எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் காங்கிரஸுக்கே கொடுத்தா என்ன வருது? கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா மயிலாடுதுறையில் காங்கிரஸ் தான் இருக்குது. இப்போது மயிலாடுதுறையில் திமுக கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஏன் அதை காங்கிரஸுக்கே கொடுக்குறீங்க? இப்போ மணிசங்கர் ஐயர்லாம் இருந்தார் முன்னாடி. இது மாதிரி ரொம்ப காலமாக அது ஒரு பக்கம் நம்ம போவே இல்லைன்னா அந்த கட்சி வந்து அங்கே ரொம்ப ஆக்டிவாக இருக்காது. பெரிய என்ன சொல்கிறது, ஹெவி வெயிட்ஸ் வளர மாட்டாங்க. எப்படி நீங்கள் வந்து சென்னைனா சேகர்பாபு இருக்கார், திருவண்ணாமலையில் ஒரு ஏவாவேலு இருக்கார், திருச்சியில் KN நேரு இருக்காருன்ற மாதிரி ஒரு ஹெவி வெயிட் வளரணும் அப்படின்னா கட்சியில் அங்கே வந்து டெய்லி பேசிஸில் ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போது உங்கள் எம்எல்ஏ இருக்கணும், உங்களுடைய கவுன்சிலர்கள் இருக்கணும், உங்களுடைய நிர்வாகிகள் இருக்கணும். அப்போ தான் கட்சி வளரும். அதை நீங்கள் எப்போ பார்த்தாலும் கூட்டணி கட்சிக்கு தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம கட்சி எப்படி வளரும்ன்ற இது. இப்போ உதாரணத்துக்கு நான் நாங்குநேரியும் மயிலாடுதுறையும் சொல்கிறேன். இந்த மாதிரி இடங்கள்ல இப்போ திமுக கன்சிடர் பண்ணும். சரி, இந்த முறை வந்து தொடர்ந்து 20 வருஷம் 30 வருஷம் காங்கிரஸுக்கே கொடுத்தோம்னா நமக்கு அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் டிரைவ் நடத்தினா கூட அந்த ஏரியாவில் இருக்கவன் திமுகவில் சேர மாட்டான்ல. ஒரு யங்ஸ்டர் ஏன் திமுக நான் சேரணும்? நீங்கள் காங்கிரஸுக்கு கொடுக்க போகிறீங்க, நான் காங்கிரஸ்லேயே போய் சேர்ந்துட்டு போயிடுறேன். சேர்ந்தானா அட்லீஸ்ட் காங்கிரஸ் சீட்டாவது கேட்கலாம். திமுகலேயே அங்கே மாநிலக்கே சீட் இல்லை, நான் ஏன் சேரணும்னு நினைப்பான்ல. அப்போ மெம்பர்ஷிப் டிரைவெல்லாம் கூட அங்கே கொஞ்சம் சுணக்கமாகவே இருக்கும் இந்த மாதிரி ஏரியாக்களில். அதனால கொஞ்சம் ஷஃபிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த முறை அந்த ஷஃபிள் வந்து நல்லாவே நடக்கும். காங்கிரஸுக்கு அப்படியே போன முறை கிடைச்ச 25 தொகுதியும் அப்படியே கிடைச்சிடும் நான் நம்பலை. இப்போ திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட ஒரு 25-26 கட்சிகள் சேர்ந்துருக்கிறாங்க. கூட்டணி ரீதியாக அதுவும் இப்போ இருக்கிற தேர்தல் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப வலிமைப்படுத்தி இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளே இருக்கிற வேறு சில சிக்கல்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்வி. என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த தொகுதி பங்கீட்டில்? அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க? அதை அந்த கட்சிகளும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க? இது வந்து நிறைய கட்சிகளை சேர்க்கறது ஒரு பக்கம் பலம், இன்னொரு பக்கம் அதுவே பலவீனம். நீங்கள் சொன்ன மாதிரி
இப்போ உதாரணத்துக்கு தேமுதிக எடுத்துக்கோங்க. தேமுதிக வட மாவட்டங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கட்சி. திமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது வட மாவட்டங்களில். அப்போ திமுக கேட்குற ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு தொகுதியை தேமுதிகவும் கேட்கும். அப்போ நீங்கள் திமுக கொடுக்குறதா தேமுதிக கொடுக்குறதா? திமுகலேயே 2-3 கோஷ்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு கோஷ்டிக்கு கொடுத்துட்டோன்னா இன்னொரு தரப்பு வந்து அதிருப்தி ஆகிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த 2 தரப்பையுமே விட்டுட்டு தேமுதிகவுக்கு அந்த தொகுதியை கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த 2 இப்போது ஒரு கோஷ்டி கிடைச்சாலே இன்னொரு கோஷ்டி வேலை செய்யாது. அப்போ இவர் தன்னுடைய சொந்த பலத்தில் ஜெயிச்சு வரணும் இந்த பிரிவில் சேர்ந்தவர். இல்லைன்னா தலைமையில் சொல்லி இவங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி இல்லை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வேலை செய்ய வச்சாதான் இந்த இடத்துல ஜெயிக்க முடியும். இல்லைன்னா உள்ளடி வேலை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தேமுதிகவுக்கு கொடுத்துட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்போ இந்த 2 பேருமே எப்படி வேலை செய்வாங்க? இப்போ தலைமையும் எந்த அளவுக்கு சொல்லணும்னு தெரியாது. அவங்க திமுக போட்டிடுற அந்த 170-175 சீட்டுக்கு சொல்லுவாங்க. தேமுதிக போட்டிடுற, கம்யூனிஸ்ட் போட்டிடுற, மதிமுக போட்டிடுற இடங்கள்லாம் கட்சிக்காரங்களை இந்த அளவுக்கு போய் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வேலை செய்யுங்கன்னு சொல்லுவாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். இப்போ உதாரணத்துக்கு விருகம்பாக்கம் தொகுதி எடுத்துக்கோங்க. விருகம்பாக்கம் தொகுதியில் பிரபாகர் ராஜா எம்எல்ஏ இருக்கார். பிரபாகர் ராஜா இப்போ கே தனசேகரன் இருந்தார். நகர் தனசேகரன் அவருக்கு இல்லாமல் தான் பிரபாகர் ராஜா கொடுத்தாங்க. இங்கேயே 2 ஃபேக்ஷன் இருக்குது. இப்போ இந்த 2 ஃபேக்ஷனில் யாராவது ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கணும். இல்லை இதை விட்டுட்டு தேமுதிக கேட்குது விருகம்பாக்கத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. ஸோ எங்களுக்கு ஸ்ட்ராங்கான தொகுதி அப்படின்னு தேமுதிக கொடுத்துட்டாங்கன்னா இவங்க 2 பேர் தேமுதிக எப்படி வேலை செய்வாங்க? வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ மேலேருந்து அன்லெஸ் சொன்னாதான் சொல்லி கண்டிப்பாக இவங்க ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னாதான் அது சொல்லுவாங்களான்னு தெரியாது. இப்படி கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற இடங்கள் எல்லாமே அப்படியே வீக் ஆயிரும். வீக் ஆகும்போது அந்த இடத்துல அதிமுக கூட்டணியில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போடுறாங்கன்னா அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தியாயிடும்.